வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில தெருக்களில் போகும்போது, பைக்கில் போகும்போது சில நாய் துரத்தும். பார்த்துருக்கீங்களா? தூரம் துரத்துட்டு வந்து போயிடும். அப்படியே ஒவ்வொரு வண்டியும் வரும்போதும் துரத்தும். ஒரு 2 நண்பர்கள் ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து போது ஒரு நண்பனுடைய நாய் இதே மாதிரி அங்கே வர லாரியெல்லாம் துரத்திக்கிட்டே இருந்துச்சான். அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டேன்னா, என்ன உன்னுடைய நாய் எல்லா லாரியும் துரத்திக்கிட்டே இருக்கு, நீ அதை அடக்க மாட்டியான்னா அவன் சிரிச்சானா. ஏன் சிரிக்கிறேன்? இல்லை, இந்த நாய் என்னுடைய நாய் தான், தினம் எல்லா லாரியும் துரத்திட்டு போதும். எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னு சொன்னால், என்னைக்காவது ஒரு நாள் எந்த லாரியாவது இது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதை வச்சு இது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு சம்மந்தமே இல்லை. லாரியை பிடிச்சி அது என்ன பண்ணும்? ஒரு உணவுப் பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு தனக்கு தேவையில்லாததுன்னு தெரிஞ்சே அது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடம்தான் மாறல். தனக்கு தேவையில்லாததுன்னு தெரிஞ்சே அது பின்னால் ஓடிட்டு இருக்கு, அல்லது தனக்கு தேவையில்லாததுன்னு தெரியாம அது பின்னால் ஓடிட்டு இருக்கு. இதனால நமக்கு பயனில்லைன்னு தெரியாம அது பின்னால் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற சமூகம் அப்படிதான். இது நமக்கு தேவையே இல்லைன்றதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கு. அதனால நமக்கு பயன் இல்லை அப்படின்னு தெரியல, ஏதோ அது கிடைச்சா பெருசுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிடைச்ச பிறகுதான் தெரியும். அதனால அந்த லாரி நாய் பிடிச்சி என்ன பண்ண போகுது? நாய்க்கு லாரியால ஏதாவது பயன் இருக்கா? அதுபோல இன்றைக்கு இளைஞர்களும் இன்றைய சமுதாயமும் நமக்கு தேவையில்லைன்னு தெரியாம ஓடுறாங்களா, தெரிஞ்சு ஓடுறாங்க, அதனால ஒரு பயனும் இல்லை. விழிப்புணர்வு அப்படின்னா என்னன்னா, எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை என்கிற தீர்மானிக்கிற தைரியத்துக்கு பேர் தான் விழிப்புணர்வு. எது நெசசரி, எது அன்னெசரி. எது அன்னெசரியா என்கிட்ட இருக்கு, அது பொருளா இருக்கலாம், உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், பழக்கமா இருக்கலாம். எது தேவையற்ற விஷயங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதோ இதனால எனக்கு பயன் இல்லை. அப்போ ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நாம இந்த செயலை செய்யறதுனால என்ன ஏதாவது பயன் இருக்கா? சரி, எனக்கு பயன் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன் இருக்கா, என் சமுதாயத்துக்கு பயன் இருக்கா? இந்த மூணுக்கு பயன் இல்லைன்னா ஜஸ்ட் அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டுங்க, டிராப் பண்ணிட்டு ஒவ்வொரு செயலை செய்யும் போது இதனால என்ன பயன்? சும்மா போறேன், சும்மா இருக்கிறேன்லாம் சொல்றாங்களே, எந்தவற்றுக்கும் ஒரு பயன் இருக்கும். எனவே விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற அன்னெசரிலாம் எதுன்னு முதல்ல லிஸ்ட் பண்ணு. அந்த அன்னெசரி எல்லாம் விட்டுட்டாலே உங்க லைஃப் ரொம்ப அழகாயிடும் அப்படிங்கிறது தான் டீச்சிங். அந்த லாரியால் ஒன்றும் பயனில்லை என்று தெரிந்த இந்த நாய் ஓடிக்கொண்டிருப்பது போல பல்வேறு மாயைகளுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம். அவற்றால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. எது தேவையற்றது, எது தேவையானது என்று தீர்மானிக்கிற தைரியத்துக்கு பெயர்தான் விழிப்புணர்வு. இன்றைக்கே பட்டியலிடுங்கள். தேவையற்றதற்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் நமக்கு பயிலை தெரிந்தால் அந்த ஓட்டத்தை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உயரும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.